Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். 3 கிழமையா வீடியோஸே எனக்கு போட கிடக்கல. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து விசாரிச்சிருந்தீங்க ஏன் வீடியோ போடல அப்படின்ட்டு. உங்களோட அன்புக்கு மிச்சம் நன்றி, ஜஸாக்கல்லா. இன்னொரு பர்சனல் வேலைக்காக வேண்டி எனக்கு வீடியோ போட கிடக்கல. ஆனால் இனி வரும் நாட்களில் இன்ஷா அல்லாஹ் வழமை போல் வீடியோஸ் வரும். இப்போ இந்த vlog எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுற நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. காலையிலே நல்ல ஒரு முருங்கை இலை கஞ்சி காய்ச்சுவோம் அப்படின்ட்டு தான் முருங்கை இலை பறிச்சுட்டிக்கிறேன். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பாலெல்லாம் வந்துட்டு இப்போ சரியான விலை. பசும் பாலாகட்டும் பவுடர் பாலாகட்டும் செல்லவே தேவையில்ல, சரியான விலை. நிறைய மந்தபோஷாக்குள்ள புள்ளைகள் இப்போ உருவாகி வரதா கேள்விப்படக்கெல்லாம் சரியான கவலையாய்க்குது. அந்த நிலைமை எங்களுக்கு மாற்றலும் இல்லையா, அப்படியே தொடர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்ரீலங்காவில் அப்படி நாங்கள் சல்லி கூட கொடுத்து வாங்குகிற சாமான்களை விட மலிவாக கிடைக்கிற சாமான்களே நிறைய சத்து கழிக்கிற சாமான் எவ்வளவோ இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த முருங்கை இலை. மலிவாகவே கிடைக்கும் இல்லையா, கிராமப்புறங்களில் எந்த வீட்டில் போயிட்டு கேட்டாலும் தருவாங்க. அப்படி இல்லை வீட்டில் ஒரு தண்டு நாட்டி வச்சா கூட முருங்கைக்காய் காய் காட்டியும் நிறைய இலை தலைக்கும். அப்போ நிறைய கால்சியம், இரும்புச்சத்து எல்லாமே இருக்கிற இந்த முருங்கலை குறைஞ்சது கிழமையில் 3 நாள் அந்த மாதிரி புள்ளைகளுக்கு கட்டாயம் கொடுக்கலாம். அடுத்தது வந்து இந்த பசலிக்கீரை, சும்மா நட்டு வச்சாலும் நல்லா செழிப்பாக வளர்கிற ஒரு கீரை வகை. அப்போ நான் அதுவும் கொஞ்சம் பறித்து எடுக்க போகிறேன். ஏண்டா பகலைக்கு பருப்பில் போட்டு சமைச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அப்போ இந்த முருங்கலையை கொஞ்சம் தெரிஞ்சு எடுக்கணும். ஏண்டா அடியிலையில் சில நேரம் புழுக்கள் அந்த மாதிரி கீழே கஞ்சிக்கு அப்படின்றதால ஒரு இலையாக இப்படி பிச்சு போட்டிக்கிறேன். அதோட பசலிக்கீரையையும் தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா பகல் சாப்பாட்டுக்கு வந்துட்டு சமைச்சு எடுத்துடலும். எந்த நாளும் முருங்கைக்கீரையே சாப்பிட்டோம் அப்படின்றாலும் அழுத்து பேத்துரும் இல்லையா. அப்போ அப்படி சாப்பிட தேவையில்லை. ஸ்ரீலங்காவில் பேரே தெரியாமல் கூட எவ்வளவோ சத்து கழிக்கிற கீரை வகைகள் சும்மா மலிஞ்சு அப்படியே வளருது. அப்போ அதெல்லாம் மாற்றி புள்ளைகளோட சாப்பாட்டில் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக்கோங்க. எந்த கீரை அப்படின்றாலும் கொஞ்சம் அலசி கழுவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா துப்புரவாக அது வந்து கழுவி பற்றும். அவன் நான் முருங்கைலைக்கு கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு ஊற வச்சுக்க போகிறேன். அதோட கஞ்சி காய்ச்சறதுக்கு தான் அரிசி கொஞ்சம் அரைச்சிட்டிக்கிறேன். இது வந்து சிம்பிளான ஒரு முருங்கை கஞ்சி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். நல்லா தண்ணி கொதிக்கலை பச்சரிசை இப்படி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடு, வெந்தயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வேகிற வரைக்கும் அப்படியே சும்மா வேக விட்டுறணும். நான் இன்றைக்கு ரைஸ் குக்கரில் தான் கஞ்சி செஞ்சுக்க போகிறேன். அதோட கட்டிப்பாலும் கொஞ்சம் தண்ணிப்பாலும் எடுத்து வைப்போம் அப்படின்னு தான் பால் புழிஞ்சிட்டிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான மாதிரி கட்டிப்பால் தண்ணிப்பால் அந்த மாதிரி எடுத்துக்கலும். அரிசி வந்துட்டு நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் தண்ணிப்பாலை கலந்து இன்னும் கொஞ்சம் அதை மசிஞ்சு நல்லா குழஞ்சி வேகிற வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடணும். இடக்கடை கிளறி விட்டுருங்க. பொங்கிச்சு அப்படின்னா மூடியை கொஞ்சம் லேசாக திறந்து வச்சுக்கலும். அரிசி நல்லா இப்படி குழஞ்சி வந்த பிறகு தேவையான அளவு கட்டிப்பால் சேர்த்துக்கோங்க.
சேர்த்து கட்டிப்பாலை நிறைய கொதிக்க விடவானம். இப்படி கிளறிட்டே லேசான ஒரு கொதி வரக்கலே நீங்கள் ஸ்விட்செல்லாம் ஆஃப் பண்ணிடணும். ஏன்டா நிறைய கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் போயிடும், பாலோட குணமும் போய்த்திரும். அப்போ இந்த கறி சமைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த கட்டிப்பாலை வந்துட்டு நிறைய கொதிக்க விட்டுறவானம். ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு முருங்கலையெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சுட்டுக்கே முருங்கலை வந்துட்டு கணக்காக வெந்துடும். ஏன்னா நிறைய வேக வச்சிங்க அப்படின்னா கூட இந்த முருங்கலையோட சத்துக்கள் எல்லாம் வந்துட்டு இல்லா போய்த்திரலும். இப்போ அதை மூடி வச்சுட்டு இந்த கஞ்சிக்கு கொஞ்சம் கட்டை சம்பல் செய்வோம் அப்படின்னு தான் அந்த சாமான்களை எடுத்து வைப்போம்னு பார்க்குறேன். கட்டை சம்பலுக்கு வந்து கொஞ்சம் கட்டர்த்தூள், சின்ன வெங்காயம் இருந்தால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க, தக்காளி, உப்பு கட்டாயம் மாசி சேர்த்துக்கோங்க. எனக்கு அன்றைக்கு வீட்டில் மாசி ஈக்கலை, அப்போ ஈக்கிற சாமானை வச்சு செய்வோம் அப்படின்ட்டு தான் நான் அரைச்சிட்டிக்கிறேன். இந்த ஆர்டருக்கே உங்களுக்கு மிக்சியில் போட்டு கூட அரைச்செடுக்கலாம், அப்படி இல்லாட்டி உரலில் இடித்து கூட எடுக்கலாம். ஆனால் அம்மியில் அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல் வைக்கும். கஞ்சிக்கு கட்டாயம் உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கஞ்சி அப்படின்றாலே உப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் இல்லையா, அப்போ தான் நல்லா டேஸ்ட் வைக்கும். அப்போ நீங்கள் பார்த்து கடைசியில் கூட உங்களுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆர்டரில் இந்த கட்டை சம்பளை அரைச்சி எடுத்துடணும். மாசி இருந்துச்சு அப்படின்னா இந்த வெங்காயம் நசுக்கிறதோடையே மாசியையும் அப்படி தட்டி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த வெங்காயம் மாசி கடிப்படக்கலை தான் கட்டை சம்பளோட டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். மாசி வெக்காட்டியும் டேஸ்ட் வந்துட்டு நல்லா தான் நீக்கும், ஆனால் வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வைக்கும். கடைசியாக கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்த்து பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களோட கட்டை சம்பல் வந்துட்டு ரெடி ஆயிரும். இப்போ இந்த முருங்கலை கஞ்சோட அந்த கட்டை சம்பலை வச்சு சாப்பிடக்கல டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல் வைக்கும். இன்ஷால்லா கட்டாயம் இந்த ரெசிப்பியை முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள் காலை நேரம். ஸ்ரீலங்காவில் வந்து புதுசாக திரிபோஷில் ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அப்போ அதுலேருந்து நான் வந்து திரிபோஷா எடுக்கிறது, அந்த சமபோஷா அந்த மாதிரி வாங்குறத நிப்பாட்டிட்டு புட்டு பிடிக்கிறதுக்கு தானியங்கள் எல்லாம் கழுவி அரைச்சி நானே வந்துட்டு சமபோஷா வீட்டில் செஞ்சுக்கிறேன். இது உண்மையிலே நான் ஒரு இந்தியன் வீடியோவில் தான் பார்த்து படிச்சுண்டேன். ஏன்டா அவங்க சத்து மாவு அப்படின்னு சொல்லி நிறைய தானியங்கள் போட்டு செய்வாங்க, ஆனால் அந்தளவு தானியங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதும் இல்லை, சரியான விலையும் தான். அப்போ கிடைக்கிறத வச்சு செய்வோம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் பயறு கழுவினேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு குரக்கன், இதிலெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கல்லிக்கும், அப்போ கட்டாயம் நல்லா அரிச்சு கழுவணும். கடலை அதுக்கப்புறம் கவுப்பி அந்த மாதிரி எல்லாத்தையும் கழுவி இப்படி காய வைக்க போகிறேன். இந்த இருங்கு விதை அதுக்கப்புறம் அரிசெல்லாம் வந்துட்டு உடனே எங்களுக்கு போட்டு வறுத்துக்கலுன்றதால அதுகளை நான் கழுவலை. இப்போ நிறைய ஸ்ரீலங்காவில் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுகள் வந்து நாங்கள் ஆரோக்கியமே இல்லாத சாப்பாடுகள் தான் எப்படியுமே வாங்குவோம். ஏன்னா ஷோர்ட் ஈட்ஸ், பிஸ்கட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சாமான் எல்லாம் பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி தான் கொடுப்போம். அதை நாங்கள் பழக்கப்பட்டுட்டோம். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஆரோக்கியமாய்க்கும். அப்போ அதை சுட்டி தான் நான் இந்த கிளிப்பை சேர்ப்போம் இந்த வீடியோவில் நினச்சேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு.
புள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக் ஐக்கம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு காலை உணவாக கூட எடுத்துக்கலும். புட்டு செஞ்சு சாப்பிடலும், இல்லாட்டி நல்லா தேங்காய் பால், அப்படி இல்லாட்டி பால் ஊற்றி கஞ்சி மாதிரி செஞ்சு கூட இந்த மாவை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலும். தானியங்கள் எல்லாம் நல்லா காஞ்ச பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி அளவான நெருப்பு வச்சு வறுத்தெடுத்துக்கணும். எல்லாத்தையும் ஒரே அளவு வறுக்கப்படாது. இப்போ பயரை லேசான ஒரு பொன்னிறம் வாரத்துக்கு வறுத்தெடுத்துடணும். இப்போ இந்த கலர் வாரத்துக்கு வறுத்தெடுத்தீங்க அப்படின்னா போதும். நான் இன்றைக்கு செய்கிற ரெசிபிஸ் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. கவுப்பியை இந்த லேசான ஒரு நிறம் வாரத்துக்கு வறுத்தெடுத்துடணும். குரக்கனை வந்துட்டு நீங்கள் அப்படி நிறம் மாறுறதுக்கு வைக்கப்படாது, அது பொரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதை சுற்றி நல்ல ஒரு சூடு வரக்கலையே நீங்கள் இறக்கி வச்சிடணும். மிச்சம் வறுக்க தேவையில்ல. இருங்கு விதையும் அப்படித்தான், நல்லா சூடு வரக்கலையே இறக்கி வச்சிருங்க, இல்லாட்டி அப்படியே பொரிஞ்சு பாப்கார்ன் மாதிரி ஆயிரும். கடலையை நல்ல ஒரு மணம் வாரத்துக்கு லேசான ஒரு நிறம் வரக்கலை உங்களுக்கு எடுத்து வச்சிடலும். அப்போ நல்லா டேஸ்ட் ஆயிடுச்சு. அரிசி உங்களுக்கு விருப்பம்டா மட்டும் சேர்த்துக்கலும். நீங்கள் வளமையாக சோறாக்குற அரிசி எடுத்து நல்லா கல் போக அரிச்சு இல்லாட்டி கழுவி விட்டுட்டு இப்போ நான் காட்டுற இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்தெடுத்துடணும். அப்போ நீங்கள் இந்த தானியங்கள் எல்லாத்துலேயும் இந்த அரிசை மட்டும்தான் கொஞ்சம் கூடுதலாக வறுத்தெடுக்கணும். தானியங்கள் எல்லாம் லேசாக சூடாறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடணும். துண்டிக்குது அப்படின்டா மாவடியால் உங்களுக்கு சலிச்சு கூட எடுத்துக்கலும். மாவெல்லாம் அரைச்ச பிறகு வெயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சு எடுத்தீங்கன்னா நிறைய நாளைக்கு உங்களுக்கு பழுதாகாமல் வெளியவே ஸ்டோர் பண்ணிடலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு துப்புரவான ஒரு பக்கெட்டில் போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நிறைய நாளைக்கு பழுதாகாமல் பாவிச்சிக்கலும். இதோட உங்களுக்கு விருப்பமான இன்னும் தானியங்கள் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு காலை உணவு வைக்கும். வெறுமனே மாச்சத்துக்கள் நிறைய இருக்கிற காலை உணவு தான் நாங்கள் ஸ்ரீலங்கன்ஸ் பொதுவாக சாப்பிடுவோம். அது இல்லாமல் இப்படி தானியங்கள் சேர்த்தோம் அப்படின்னா எங்களோட காலை உணவு உண்மையிலே ஆரோக்கியம் நிறைஞ்சதாய்க்கும். அதோட ஈவினிங் ஸ்நாக்காக கூட உங்களுக்கு புட்டு செஞ்சு சாப்பிடலும், அந்த மாதிரி கூட அந்த மாவை பயன்படுத்தலும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்கார்ன் செய்கிற இருங்கு விதை எங்களுக்கு கடைகளில் வாங்கலும். அப்போ அதை வாங்கிட்டு எண்ணெயில் கொஞ்சம் உப்புத்தூள் மட்டும் போட்டு இப்படி பொரிச்சு அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு பசி வர நேரத்தில் திருப்தியாக எங்களுக்கு கொடுக்கலும் இல்லையா. வீட்டிலே செஞ்சது, துப்புரவாக செஞ்சது, அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்ற திருப்தியோட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கொடுக்கலும். வெறுமனே கண்ட உணவுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறத விட இந்த மாதிரி அவங்கள பழக்கப்படுத்துவோமே இல்லையா. அப்போ அந்த கிளிப்பையும் சேர்ப்போம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் இந்த நாளும் இப்படி செஞ்சு வச்சுக்குவேன். இப்போ இந்த தானியங்கள் மாவை வச்சு புட்டு செய்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தேங்காய்ப்பூ, தேவையான அளவு சீனி, உப்பு போட்டு லேசான சுடுதண்ணியில் கிளறி புட்டு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி தேங்காய் பால் இல்லாட்டி பசும்பால் யூஸ் பண்ணி கஞ்சி மாதிரி கூட காய்ச்சி எடுக்கலாம். உண்மையிலே இந்த டேஸ்ட் அப்படி நல்லா இருந்துச்சு. அது போகிறத உங்களோட ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். என் பிள்ளைகள் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.